ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய 1000வது வீடியோங்க. நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு திருச்சிக்கு வந்து இந்த சாய்பாபா கோவிலில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஆசைப்பட்டால் போதுமா, சாய்பாபாவும் நம்மளே பார்க்கணுன்னு நினைக்கணும்ல. என்னோடய 1000வது வீடியோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து நான் இன்றைக்கி ஷீரடி சாய்பாபா மாதிரியே இருக்கிற தென் ஷீரடி சாய்பாபா திருச்சியில் இருக்கிற இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். வெயில் நமக்கு தாக்கம் அதிகமாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால மேட்டில் தரையிலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. வழுக்கக்கூடாதுன்னு ஒரு மேட் போட்டிருக்காங்க. நம்ம அது மேலேயே நடந்து நம்ம கோயில் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் இது தான். இங்கே சாய்பாபாவை கும்பிட்டுட்டு இங்கேருந்து வெளியில் வந்தோம். பக்கத்துலேயே தேங்காவை எரித்து தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருநூறு தருவாங்க. அந்த இடம் தான் இது. அங்கே எப்பயுமே ஹீட்டாகவே இருந்தது. இது உள்ளே வந்து ரொம்ப கேமரா அலோட் கிடையாது, அதனால் நானும் எடுக்கலை. வெளியிலேருந்தே எடுத்துகிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம். உள்ளே வந்து ஒரு கார்டனிங் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு இந்த சாய்பாபா கோவில் பார்க்குறதுக்கு அரண்மனை மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் தான் சாய்பாபா கோவில். ரொம்ப பெரிய கோவிலாக அழகாக இருந்தது. சாய்பாபா கிட்டக்க போய் எடுக்கலை, ஆனாலும் நான் உள்ளே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மையான பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு நேரில் வந்து பாபாவை தரிசிச்சுட்டு போனால் மட்டும்தான் கிடைக்கும். வீடியோவில் நீங்கள் அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பயும் போல் பாபாவோட ஒவ்வொரு விசேஷத்தையும் அவர் பண்ண அற்புதத்தையும் ஃபோட்டோவாக இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சாய்பாபாவோட ஒரு பெரிய மிராக்கல் இருக்குது. இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். நான் அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன். ரொம்ப அமைதியான இடமா இருந்தது. ரொம்ப தூய்மையாக நீட்டாக அதோட ரொம்ப அமைதியாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கீழே நான் சொன்ன இடம். இதுவும் நல்ல பெருசாக இருந்தது. சிவன் இருந்தது. லெஃப்ட்டு ரைட் சைடு வந்து சாய்பாபாவோட ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதே மாதிரி சாய்பாபாவுக்கு எய்த்தாப்புலேயும் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருந்தது. நம்ம அந்த சிவனோட உருவத்தில் சாய்பாபாவை அப்படியே பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நீங்கள் இந்த கோவிலை அமைதியாக என்னோடய வீடியோவை பார்த்து அப்படியே சாமி கும்பிட்டுக்கோங்க. கிட்டக்க போய் இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த லிங்கத்தோட மேலே சாய்பாபாவோட முகம் அப்படியே நல்லா தெளிவாக தெரியும். இதான் நான் சொன்ன இடம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடம் இருக்குது. மேலே சாய்பாபா. இந்த லிங்கத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே சாய்பாபாவோட ஃபோட்டோஸ் இருக்கும். பின்னாடி வந்து இமயமலையில் இருந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி நேர் எய்த்தாப்புலேயும் சாய்பாபாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இப்போது நீங்கள் இந்த கண்ணாடி வழியாக பாருங்கள், உங்களுக்கே இது நல்லா தெரியும். அந்த சிவலிங்கம் மேலே சாய்பாபாவோட ஃபேஸ் வந்து நல்லா தெரிஞ்சது. லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு சூப்பராக தெரிஞ்சது சாய்பாபாவோட முகம். நாங்கள் இங்கே நின்று நல்ல மனசுக்கு வேணுன்ற அளவுக்கு வேண்டிட்டு வந்தோம். இங்கே எப்பயுமே அன்னதானம் தருவாங்களாம். இங்கே 3 பூஜை நடக்கும். காலையில் 6 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. நாங்கள் இப்போ விசாரிக்கும் போது அன்னதான கூடத்தில் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பொங்கல் அந்த மாதிரி தருவாங்க. மீதி மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் சாப்பாடு அந்த மாதிரி. நாங்களும் இங்கே அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். கோவில் ரொம்ப அமைதியாக நீட்டாக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. நாங்கள் ரொம்ப நேரம் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட கோவில்லே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்படியே பக்கமாகவே சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தது. இது எல்லாமே வடநாட்டு ஸ்டைலில் தான் இருந்தது. கோவில் அங்கே இருந்த சிற்பம் எல்லாமே. கீழே வந்து கடையும் இருக்குது. நமக்கு வேணுன்ற சாய்பாபாவோட சிலைகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கிறதும் நிறையா இருந்தது. எங்களுக்கு வேணுன்றதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அங்கே பிரசாதம், லட்டு இந்த மாதிரி எல்லாமே 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அன்னதானம் கூட வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வயசானவங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நம்ம ஈஸியாக நடந்துடலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த அன்னதானம் கூடம்னும் ஒரு மேட் மாதிரி போட்டு மேலே வெயில் தெரியக்கூடாதுன்னு பந்தல் போட்டுட்டு கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருந்தாங்க. அதனால் நடக்கும்போது எங்களுக்கு காற்று வந்து நல்லா ஜில்லுன்னு வந்தது. நாங்கள் வந்து வியாழக்கிழமை போகலன்றதுனால
இருந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி நாங்கள் கோவில்லேருந்து கிளம்பும்போது நிறைய மக்கள் வந்திருந்தாங்க சாமி கும்பிடுறதுக்கு. அன்னதானம் கூடம்ல டொனேஷன் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டு அதுக்கேற்ற பில் வாங்கிக்கலாம். அரிசி பருப்பு நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அதையும் அங்கே சாமிக்கு கொடுத்துட்டு வரலாம். நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரின்னு முன்னாடியே தெரியாததுனால நாங்கள் அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தோம். நிறைய அரிசி மூட்டை அதெல்லாம் வச்சுருந்தாங்க, டொனேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இன்றைக்கி ஒரு தண்ணி காய் போட்டு சாம்பார் மாதிரி கூட்டு மாதிரி கொடுத்தாங்க, சேமியா கிச்சடி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பிரியாணி சாதம் மாதிரி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போனப்போ கரெக்டாக மணி 1 மணி அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல பசி. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளோட பிளேட்டை விலக்கி வச்சுட்டு அங்கேயே கமுத்து வச்சுட்டு வரணும். மரத்துக்கு கீழே சாய்பாபா இருந்தாங்க, வேப்ப மரத்துக்கு கீழே. ஒவ்வொரு இடத்துலையும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் அழகாக வச்சுருந்தாங்க சாய்பாபாவோடது. நாங்கள் சாய்பாபா கோயில் முடிச்சுட்டு வெளியில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம். கார் பார்க்கிங்க்கெலாம் நல்லா பயங்கரமாக ஸ்பேஸ் விட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க. கார் நம்ம எடுத்துகிட்டு போய் அழகாக பார்க் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக உட்காந்து ப்ளசண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். திருச்சியிலேருந்து இது 4 கிலோமீட்டர்ஸ் தான் வருது, ரொம்பலாம் தூரம் இல்லை. உங்களுக்கு சாய்பாபா கோவில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.